ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னடான்னா, ஜனநாயகன் விஜயனோட கடைசி படத்தோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் டிசம்பர் 27 போல் பிளான் பண்ணுறாங்கன்றது. அப்படி இருக்கிறப்ப அந்த நியூஸ் உண்மையிலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. ஸோ மலேசியாவில் ஒரு பக்கெட் ஜலின்ற ஸ்டேடியமில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மலேசியா எதுக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக சென்னையில் பண்ணாங்கன்னா பண்ண விட மாட்டாங்க, தமிழ்நாடுலேயும் பண்ண விட்டாலும் எங்கேயுமே பண்ண விட மாட்டாங்கன்றது தெரியும். ஏதாச்சும் ஒரு சாக்கு கண்டுபிடிப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த மலேசியாவை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ப்ளஸ் எதுக்கு மலேசியா டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா, அவுட் சைட் இந்தியா வந்து விஜயனுக்கு ஃபேன் பேஸ் வந்து நிறையா மலேசியாவில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்டேடியமில் வந்து 85,000+ பேர் வந்து உட்கார முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த கான்சர்ட்டோட பேரே வந்து ஆடியோ லான்ச், வெறும் ஆடியோ லான்ச் இல்லாமல் தளபதி கச்சேரி கான்சர்ட்னு தான் வைக்க போகிறாங்க. 35+ சிங்கர்ஸ்க்கு மேலே விஜயண்ணாவோட பாட்டு யாரெல்லாம் பாடியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே அங்கே வந்து லைவ் பர்ஃபார்மன்ஸஸுமே பண்ண போகிறாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச், இட்ஸ் கோயிங் டு பி கான்சர்ட்ன்ற மாதிரி இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கான டிக்கெட்ஸுமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இதை கேள்விப்பட்டோன்னே நிறைய பேர் இப்போவே உங்கள் ஃப்ளைட் புக்கிங்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்ட்டு தான் நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ கடைசி கான்சர்ட்டு, ஆடியோ லான்ச் சொல்கிறத விட நம்ம கான்சர்ட்னே சொல்லுவோம். கஷ்டமாக இருந்தாலும் பெருமையாக தான் இருக்குது விஜய் அண்ணாவை பார்க்குறதுக்கு. ஸோ அவரோட ஆடியோ லான்ச்சு பார்ப்போம். கடைசியாக வாரிஸ் படத்தில் அவர் பேசினார் ஆடியோ லான்ச்சில், அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஸோ ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போகிறாரு? ஏன்னா விஜய் அண்ணா ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஹைப்பாக இருக்கும். இதுவுமே ஒரு செம்ம ஹைப்பாக இருக்குது. ஸோ உங்களோட தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து